Infinix ஏன் எதுக்கு ஃபோன் சேல் ஆகுதோ இல்லையோ ஆனா மாசம் 2 ஃபோன் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டைம் Hot 11s அப்படின்ட்டு 2 ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. நம்ம கையில Hot 11s ஃபோன் வந்து இருக்கு. இதனோட ரேட் 10,999 மட்டுமே. 11,000 டீசென்ட்டா சொல்லிருக்கலாம். ஆனா அந்த ₹1 குறைச்சு அப்படியே வந்து நமக்கு சேவிங் கொடுக்குறாங்களாம். ஓகே, இந்த ஃபோனை வந்து ரீசெண்டா ரெட்மில லான்ச் ஆன 10 பிரைமுக்கு ஒரு காம்படிட்டிவான ஃபோன் அப்படின்னு சொல்றாங்க. பேப்பர் வைஸ் பார்க்கும்போது ஓரளவுக்கு காம்படிட்டிவா தான் இருக்கு. சோ அதை விட இதுல நிறைய பெட்டரான ஃபீச்சரும் இருக்கு. சோ உண்மையிலேயே இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஒர்த்தான போனா வாங்கலாமா அப்படின்றத வீடியோல போயிட்டு பார்க்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா போன் வந்து பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல போனோட கீ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்திருக்காங்க. G88 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்களா, 6.7 இன்ச் 90 ஹெர்ட்ஸ் டிஸ்ப்ளே இருக்கான், 50 MP கேமரா, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். இதுதான் இந்த போனோட கீ ஃபீச்சர். இப்போ இந்த பாக்ஸை ஓபன் பண்ணலாம். பாக்ஸை அலுங்காம குலுங்காம ஓபன் பண்ணோம்னா உள்ள வந்து Hot 11s மொபைல் இருக்கு. முதல்ல இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு போனை ஓரமா வச்சிடலாம். அடுத்து 18 வாட்ஸ்க்கான ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிள், ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷன், டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ், வழக்கம் போல யூசர் மேனுவல். சோ அவ்வளவுதான், பாக்ஸ்ல வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த போனை பத்தி பார்க்கலாம். சோ நம்மளுக்கு அடிச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இதை கிரீன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். போனை கையில எடுத்த உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆன விஷயம் டிஸ்பிளே நல்லா பெருசா இருக்கேப்பா அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவதா பின்னாடி ஓடிட்டு இருக்க அந்த வேவ், ஒரு மாதிரி வேவ் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க. இதை லைட்டிங்ல காட்டும் போது அப்படியே அந்த வேவ் வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கு. அது நல்லா இருக்கு. சோ பில் குவாலிட்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா கேக்குதா, பிளாஸ்டிக், பின்னாடி ஃபுல்லா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த போனோட வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே வேரியன்ட் தான். 4GB RAM 64GB இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ, கிரீன், அதுக்கப்புறமேட்டுக்கு போலார் பிளாக் அப்படின்ட்டு 3 விதமான கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. போனோட டிசைனா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்ல லுக்கா இருக்கு. அடுத்து இதனோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். எல்லா இன்ஃபினிக்ஸ் போன்லயும் பண்ற மாதிரி இப்போ பாருங்க, டக்குன்னு இந்த போனை பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா 3 கேமரா தான். 3 கேமரா, ஒரு பிளாஷ், அதுக்கப்புறம் ஒரு பிராண்டிங் 50 MP கேமரா அப்படின்றத பிராண்டிங்கா கொடுத்திருக்காங்க. இது லாங்ல இருந்து பார்க்கும்போது 5 கேமரா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன் இந்த வேலையை பண்றாங்கன்னு தெரியல. அண்ட் கீழ பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட், பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து வச்சிருக்காங்க. அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஒரு இயர் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. கீழ பாட்டம்ல பாத்தீங்கன்னா டைப் சி கொடுத்திருக்காங்க. பக்கத்துல 2 டியூவல் ஸ்பீக்கர் இருக்கு, மைக், 3.5 mm ஜாக் இருக்கு. சைடுல பவர் பட்டன், வால்யூம் பட்டன், அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு சிம் ட்ரே. இந்த சிம் ட்ரேல நீங்க வந்து 2 சிம், ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். சோ போனோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட. 90 ஹெர்ட்ஸ் இருக்கிறதுனால போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா இன்டோர்லயா இருக்கட்டும், அவுட்டோர்லயா இருக்கட்டும், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பிரைட்டா இருக்கு, கான்ட்ராஸ்ட்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது கிளாரே அடிச்சாலும் டிஸ்ப்ளே வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த போன் ஃபுல்லாவே வந்து அந்த டிஸ்ப்ளே தான் அப்படியே நிறைஞ்சிருக்கு. கீழ மட்டும் லைட்டா அந்த சின் தெரியுது, மத்தபடி போன் ஃபுல்லாவே வந்து அந்த டிஸ்ப்ளே மட்டும் தான் இருக்கு. சோ டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ₹11,000 செக்மெண்ட்ல ஃபுல் HD பிளஸ் 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்லாம் வந்துருது. அந்த வகையில இது வந்து ஒரு சூப்பரான போன். இன்ஃபினிக்ஸ் இந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத சத்தியமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்து போனோட கேமராவை பத்தி பார்க்கலாம். பேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கேமரா கொடுத்திருக்காங்க. ஒரு 50 MP கேமரா, அப்புறம் ஒரு வைட், ஒரு மேக்ரோ, வழக்கம் போல கூட ஒரு மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதனோட கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ இன்ஃபினிக்ஸ் அப்படின்னா கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு டம்மியா தான் இருக்கும் அப்படின்றது தான் என் மைண்ட் செட்டா இருந்தது. சோ நான் இதை தூக்கிட்டு போட்டோ எடுக்க வெளியே போகும்போது சீரியஸா என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ற மாதிரியான ஒரு அவுட்புட் இதுல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹை லெவல் கிளாரிட்டி கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ₹10,000 செக்மெண்ட்ல இந்த அளவுக்கு அதுவும் இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம். இதுல எடுக்கிற போட்டோஸோட சேச்சுரேஷனா இருக்கட்டும், அந்த டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தது இந்த ரேஞ்சுக்கு. அண்ட் லோ லைட் கண்டிஷன்லயும் எடுத்த போட்டோஸ் ரொம்ப நல்லா தான் வந்திருந்தது. அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபீஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்தது. என்ன லைட்டா அந்த பியூட்டி மோட் ஆட் பண்ணா, எல்லா போன்ஸ்லயும் பண்றதுதான். சோ அந்த பியூட்டி மோட் ஆட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்து கிடைச்சது. அண்ட் மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல வந்து நீங்க 2K வரைக்கும் வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மத்தபடி அந்த வீடியோ ஸ்டெபிலைசேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. ஆனா 2K வரைக்கும் நீங்க வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். போனோட பெர்ஃபார்மன்ஸ் சைட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல MediaTek Helio G88 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது நல்ல ப்ராசஸர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ப்ராசஸர். சோ நேத்து நைட் ஃபுல்லா PUBG மாதிரியான அந்த ஹை எண்ட் கேம்ஸ்லாம் நான் வந்து ட்ரை பண்ணேன். சூப்பரா இருக்கு. ஏன்னா அந்த 90 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதனால விளையாடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கு. மத்தபடி இன்னொரு விஷயம், இன்ஃபினிக்ஸ் போன் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே கேம் விளையாண்டா சூடாகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த போன்ல கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3 மணி நேரம் நைட் ஃபுல்லா கேம் விளையாண்டேன். PUBG தான் விளையாண்டேன். ஆனா எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூமே நான் வந்து பார்க்கல. விளையாடுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு. இதனைக்கும் PUBG ஓட
கிராபிக் செட்டிங்ஸ் வந்து ஸ்மூத்ல அல்ட்ரால தான் வச்சு விளையாண்டேன். அப்பயுமே வந்து எந்த லேகுமே இல்ல, ரொம்ப ஸ்மூத்தா இருந்தது. ஒரு 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல உண்மையிலேயே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன்ல இருக்குன்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, இனிஷியலா நான் ஏதாவது ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல அந்த ஆப்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணும்போதா இருக்கட்டும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்ட மாதிரி இருந்தது. மேபி அது பூட் அப் ஆனதுனாலயா என்னன்னு தெரியல, ஒரு 30 ல இருந்து 40 செகண்ட் வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. மத்தபடி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நான் வேற எந்த லேகுமே பார்க்கல. அடுத்து போனோட பேட்டரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. சோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள போன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. அடுத்து சாஃப்ட்வேர் ஓரியன்டா பார்த்தோம் அப்படின்னா Android 11 மேல இந்த போனை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. XOS 7 அப்படின்ற UI ல வந்து ரன் ஆகுது. எனக்கு இதுல பிடிக்காத விஷயமே அது மட்டும் தான். இந்த XOS 7 ஆக்சுவலா அந்த UI எனக்கு நிஜமாவே வந்து பிடிக்கல. அந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கச்சன்ட்டு ஏகப்பட்ட ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் வந்து இருக்கு. எதுக்குனே தெரியல. இத வந்து குறைச்சிட்டாங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். சோ இந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இத தவிர்த்துட்டு மத்தபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த UI ல அடிஷனல் ஃபியூச்சர்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. பீக் ப்ரூஃப், அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவர் பூஸ்டர், theft alert, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங்கான அந்த ஃபீச்சர்ஸும் இந்த UI ல இருக்கு. இதை தவிர இந்த போன்ல அடிஷனலா இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வச்ச உடனே உள்ளவருக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது. சோ இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா சினிமேட்டிக் டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க மொபைல்ல வந்து வீடியோ பார்க்கும்போது இல்ல ஏதாவது வந்து ஒரு படம் பார்க்கும்போது அதனோட சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலா இந்த போனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,999, ஏற்கனவே சொன்ன மாதிரி 11,000. சோ இதை வந்து Flipkartல வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு. இந்த போனை யாரெல்லாம் வாங்கலாம், எதுக்காக வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த போன்ல இருக்க கீ ஃபீச்சர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட டிஸ்ப்ளே 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல சூப்பரான டிஸ்ப்ளே அண்ட் ப்ராசஸர் ஆவரேஜான ப்ராசஸர். அது தவிர பாத்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கு. சோ நான் சொன்ன இந்த 3 விஷயத்துக்காக தாராளமா இந்த போனை வந்து வாங்கலாம். 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல நீங்க ஏதாவது போன் வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த போனையும் கண்ண மூடிட்டு உங்களோட சாய்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். சோ இந்த போனை நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் and useful video பார்க்கலாம். Bye.